அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய சடாட்சர எந்திர மந்திர வித்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த முருகப்பெருமானுடைய இந்த சடாட்சர எந்திரத்துக்கு அதாவது பஞ்சாட்சரத்துக்கு ஈடான சக்தி இந்த முருகப்பெருமானுடைய சடாட்சர எந்திரத்துக்கு உண்டு. சரிங்களா? அதனால தான் இந்த 100க்கு ஒரு 80% பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த செய்வினை, இந்த எதிரிகள் பிரச்சனையினால் நடக்கக்கூடிய தீவினைகளுக்கு பூராமே என்ன செய்வாங்கன்னா, மாந்திரிகர்கள் இந்த சடாட்சர எந்திரத்தை தான் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இந்த சடாட்சர எந்திர தாயத்தை தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அதாவது பஞ்சாட்சரத்துக்கும் இந்த சடாட்சரத்துக்குமே எந்த ஒரு தீய சக்திகளும் மாந்திரிக பிரச்சனைகளுமே என்ன செய்யும்னா கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா? இந்த மாந்திரிகத்தில் முடியாது, இந்த நபரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் என்ன செய்யப்படும்னா, இந்த சடாட்சரத்தையும் இல்லை இந்த பஞ்சாட்சரத்தையும் வித்தையை பயன்படுத்தி அந்த நபரை காக்க முடியும். சரிங்களா? அதனால தான் இந்த சடாட்சர எந்திரத்துக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுபோல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சடாட்சர எந்திரத்தை பயன்படுத்தி, அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஏவலோ பில்லி சூனியம் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள் ஏதாவது அந்த வீட்டில் இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு நபருக்கு ஏவல் பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் துஷ்ட எந்திரங்களை அந்த வீட்டில் புதைச்சிருக்காங்க, அதனால அந்த குடும்பம் ஒவ்வொரு நாளுமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, இந்த எந்திரத்தை நம்ம என்ன செஞ்சு முறைப்படி இந்த எந்திரத்தை எழுதி சுத்தி பண்ணி அந்த எந்திரத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணி அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணி மந்திர உருக்கள் கொடுத்து அந்த எந்திரத்தை எந்த வீட்டில் அந்த கோளாறுகள் நடக்குதோ, எந்த வீட்டில் இந்த ஏவல் பில்லி செய்வனை சூனியம் கோளாறுகள் இருக்கோ அந்த வீட்டில் அந்த எந்திரத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு வர அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செய்வனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஸ்தம்பனம் அப்படின்னா என்ன செய்யணும்னா செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தையே முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, துஷ்ட எந்திரங்களை என்ன செய்வாங்கன்னா எழுதி அந்த எந்திரத்தை என்ன செய்வாங்கன்னா சிலர் வீட்டு வாசலில் புதைச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி அந்த வீட்டு வாசலில் புதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வாசலில் தான் நம்ம போயிட்டு வருவோம், போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு எந்த வீட்டு வாசலில் புதைச்சாங்களோ அந்த வீட்டில் மன நிம்மதியே இருக்காது. அதாவது தொழில் விஷயமாகட்டும் முடங்கிரும், அந்த வீட்டில் ஒரே சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி மன நிம்மதி இல்லாமல் பல பிரச்சனைகளை ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? அதுதான் இந்த வீட்டில் இந்த செய்வனை பண்ணி பிதைக்கிறதுக்கு உண்டான முறை. சரிங்களா? அடுத்த ரீதியாக இந்த உடலில் இந்த ஏவல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு நபரை மட்டும் குறிப்பிட்டு ஏவல் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த நபரை மாரணம் பண்ணணும், இந்த நபரை உச்சாடனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில மாந்திரிக கர்மத்தை என்ன செய்வாங்கன்னா அவங்க மேலே பிரயோகம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி பிரயோகம் பண்ணும்போது அப்பேற்பட்ட ஏவலையுமே இந்த சக்கரத்தை என்ன செய்யணும் முறைப்படி எழுதி ஒரு தாயத்தில் அடைச்சி யாருக்கு ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த நபருக்கு கழுத்தில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏவலானது என்ன செய்ய முடியாதுன்னா திருப்பி அந்த உடலுக்குள்ள வர முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த எந்திரம் தான் சடாட்சர முருகப்பெருமானுடைய சடாட்சர எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை தான் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காட்டேரி ஏவல், ஜின்னு ஏவல், குரளி ஏவல், குட்டிச்சாத்தான் ஏவல், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த செய்வன பிரச்சனைகளுக்கும்னா ஒரு 80% இந்த எந்திரத்தை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுப்போம். சரிங்களா? சில பேர்களுக்கு இந்த எந்திரத்தை வீட்டில் வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாவே போதும். சரிங்களா? வழிபட்டுக்கிட்டு வந்தாவே போதும், அந்த அங்கே இருக்கக்கூடிய துஷ்ட வைப்ரேஷன்களை பூராமே என்ன செஞ்சிடும்னா இந்த எந்திரம் எந்த இடத்துல இருக்கோ இந்த எந்திரத்தில் என்ன செய்யும்னா அதாவது இந்த எந்திரத்திலிருந்து வைப்ரேஷன் வெளிப்படும். சரிங்களா? அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும்னா அங்கே பிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எந்திரத்துடைய வைப்ரேஷனை டம்மி ஆக்கிடும், அதாவது செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துறோம். சரிங்களா? இதுதான் ஒரு விஷயம். சரிங்களா? இந்த எந்திரத்தை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, ஒரு செப்பு தகடு ஒன்று எடுத்துக்கோங்க. செப்பு தகடு எடுத்துக்கிட்டு அந்த செப்பு தகட்டில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன செஞ்சுக்குங்கன்னா வளர்பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமை இல்லை சுப முகூர்த்த நாட்களில் எழுதிக்கிங்க.
இல்லைன்னா உங்களுக்கு என்னைக்கு எழுதணுமோ அன்னைக்கு ராகு கால நேரத்தில் இந்த எந்திரத்தை எழுதிக்குங்க. இல்லைன்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்றீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரி 5 அபிஷேகங்கள் பண்ணி அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா சுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்தில் அத்தர், புனுகு, ஜவ்வா அதெல்லாம் கொஞ்சம் அந்த எந்திரத்தில் தடவி அந்த எந்திரத்தோடைய மையப்பகுதியில் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்துக்கு பக்கத்தில் என்ன செஞ்சுருங்கன்னா வெத்தலை, பூ, பழம், தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா இந்த எந்திரத்துக்கு ஒரு பூஜை கொடுத்துருங்க. பூஜை கொடுத்துட்டு இந்த எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 10,008 உரு ஜபம் பண்ணணும். சரிங்களா? 10,008 உரு ஜபம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தை அப்படியே பிரேம் பண்ணி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம். சரிங்களா? பூஜை அறையில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டு வாசலில் கட்டிக்கிட்டாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செய்வனை என்ன செஞ்சிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும்னா வெளியேற ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு பேய் பிசாசு கோளாறாக இருக்கட்டும், ஒரு உடலில் ஏவல் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த எந்திரத்தை அந்த தாயத்தில் எழுதுகிற சைஸுக்கு கட் பண்ணி அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா எழுதிருங்க. எழுதிட்டு யாருக்கு ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த நபருடைய பேரை கீழே எழுதி இவர் உடலில் இருக்கக்கூடிய ஏவலானது ஸ்தம்பைய அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிட்டு அதை சுருட்டி அப்படியே தாயத்தில் அடித்து இடுப்புலையோ இல்லை கழுத்துலையோ இந்த மந்திர உரு கொடுத்து இந்த தாயத்தை கட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவலாலையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நெருங்க முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம் தான் இந்த சடாச்சர முருகப்பெருமானுடைய சடாச்சர எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்தை நான் சொன்ன முறையில் சுத்தி பண்ணி பூஜை பண்ணி இதை முறைப்படி 10,008 உரு கொடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் எங்கேயும் போய் எந்த மாந்திரிகர்கிட்டையும் போய் நம்ம செய்வனையோ ஏவலோ நீக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இது முழு கவனத்தையும் இந்த எந்திரத்து மேலே வச்சு மந்திர பூஜைகளை செய்து முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம இதை செய்யும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம அதில் இருந்து நம்ம அந்த தீய சக்திகள்கிட்ட இருந்து நம்ம காக்க முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம் தான் இந்த முருகப்பெருமானுடைய சடாச்சர எந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக என்னன்னு வச்சுக்கோங்க, ஒரு செய்வினை அதாவது ஒரு செய்வனை எந்திரத்தை ஒரு வீட்டில் பிதைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எந்திரத்தில்கிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட வைப்ரேஷன், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன செய்யணும்னா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த வீட்டில் தூக்கம் வராது. எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியே போவோங்கிற மனநிலை வரும். அந்த வீட்டில் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த வைப்ரேஷன் தான் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன். இது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு கோயிலில் போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன செய்யணும், மன அமைதியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டத்தில் போய் அந்த கோயிலில் உட்காந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த இடம் தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள இடம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதே விஷயந்தான். சரிங்களா? அதுக்காகத்தான் எங்கே அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதோ, நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கோ அந்த இடத்துல நல்ல, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடிய எந்திரங்களை அந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டை செஞ்சோம் அப்படின்னா அந்த எந்திரத்துடைய சக்தியை என்ன செய்ய முடியும்னா குறைக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட வைப்ரேஷனை வெளிப்படக்கூடிய அந்த எந்திரங்களுடைய பவரை நம்ம என்ன செய்வோம்னா கம்மி பண்ணி நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான இது ஒரு வழி. சரிங்களா? இந்த வழி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இதை இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க இதை செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது பலன் தரும். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.